ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ்னு நினச்சிக்கலாம், இல்லை எனக்கு நடந்த ஒரு சம்பவமாக நினச்சிக்கலாம். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி, இல்லை என் கூட இருக்கிறவங்களும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சர்வீஸ் சென்டருக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஈஸி தான் படிச்சிருப்பான், பார்த்தீங்கன்னா மொபைலில் எதனா ஃபால்ட்டாக இருந்திருக்கும், பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போவான். மெக்கானிக்கல் தான் படிச்சிருப்பான், பைக்கில் எதனா ஒரு ஃபால்ட்டாக இருக்கும், உடனே சர்வீஸ் சென்டர் தான் இருப்பான். பைக்கில் என்ன ஒரு ஃபால்ட்னா பவர் சோக் போயிருக்கும், ஜஸ்ட் ஆயில் இல்லை டஸ்ட்டு எதனா ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணவே வண்டி ஷார்ட் ஆகிடும், டஸ்ட்டு போயிடுச்சுன்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் இஷ்யூ எதனா தான் இருக்கும், பட் அதை க்ளீன் பண்ணவே போய்டும், இல்லை ஸ்ப்ரே பண்ணவே போய்டும். இதுவே ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட் தான் இருப்பான், பார்த்தீங்கன்னா ஃபேன் ரிப்பேரில் இருக்கும், பார்த்தீங்கன்னா கண்டென்சர் தான் போயிருக்கும், அதை சேஞ்ச் பண்ணவே ஃபேன் வந்து நார்மலாக ஓட ஸ்டார்ட் ஆகிடும். பட் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ படிச்சிருந்தோம், நம்ம என்ன பண்ணணும்னா சர்வீஸ் சென்டருக்கு தான் போகிறோம். அது மாதிரி போகாது, ஏன்னா சின்ன சின்ன ப்ராப்ளத்தெலாம் நம்மளே சால்வ் பண்ண பார்க்கலாம், ஓகேவா? ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம சர்வீஸ் சென்டர் போனால் அதுக்கப்புறம் நம்ம படித்ததுக்கு வேல்யூ இல்லாமல் போய்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் பண்ண முடிஞ்சதை பண்ணி பாருங்கள், அதுக்குன்னு ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க, நான் சொல்லி தான் இது மாதிரி பண்ணேன், சம் இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னு. உங்களால் பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள், தப்பு இல்லை. மிஸ்டேக் ஆக தான் செய்யும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணி பாருங்கள், ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க, சின்ன சின்ன ப்ராப்ளமாக மட்டும் எடுங்க. அதை நான் தான் பண்ண சொல்லி நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, ஓவராக பேச வேணாம், நம்ம வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஏம்மா இன்ட்ரோ கொடுமா. ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கனெக்ட் மாற்ற போகிறோம் ஃபோனில் இருந்து. இது பார்த்தீங்கன்னா சிசி, பட் ஆனால் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கிட்ட சம் அமௌண்ட்டு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட நோக்கியா நியூ மாடல் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்குது, 5 வெர்ஷனு. ஸோ இதுக்கு தான் சிசி மாற்ற போகிறோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நான் பேனலை மட்டும் ஆல்ரெடி கழட்டி வச்சுருக்கேன், ஹீட் பண்ணி அதை கழட்டினாவே கழண்டுக்கும். ஸோ ஆல்ரெடி கழட்டி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா சிசி ப்ராப்ளமாக ஏற மாட்டேது. பார்த்தீங்கன்னா அதில் சிசி போயிடுச்சு. சிசி என்னென்னா உள்ளே வந்து பின் ப்ரோக்கன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வேறு சிசிக்கு வந்து இது சேஞ்ச் பண்ண போகிறோம். நியூ சிசி அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் கேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஹீட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த பேக் கேஸ் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஓப்பன் பண்ணுறது, ஏன்னா அது ஃபுல்லாகவே ஃபைப்ரிக்காக இருக்குமா. ஸோ நீங்கள் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தாலும் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ஃபோர்ஸாக எடுத்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சம் ஸ்க்ரூஸ் இருக்கும், அதை மட்டும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு போர்டு இருக்கும், பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் அளவில் தான் ஒரு போர்டு இருக்கும். ஸ்ட்ரிப்பை மட்டும் நீங்கள் லேசாக அப்படி கையில் தூக்கினாவே வந்துடும், ஏன்னா எல்லாமே கிளிப் டைப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஹார்டாக வேலை செய்யணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தாவே போதும், கிளிப்பு மேலே தூக்கிக்கும். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த போர்டு இருக்கும், ஜஸ்ட்டு ஏன்னா நீடில் மாதிரி எதனா இருந்துச்சுன்னா லைட்டாக உள்ளே ப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். இப்போ லைட்டாக நான் பண்ணி காமிக்கிறேன், பார்த்தீங்களா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. லைட்டாக அதை மேலே தூக்கணுன்னே பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணோன்னே மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம கையை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கரெக்டாக அதை புஷ் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட வேலை. அவள் தான் புஷ் பண்ணியாச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து கையிலேயே ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு, ஜஸ்ட்டு சிம்பிள் வேலை தான், அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்துகிட்டு தெரியுதா, ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு எடுத்து மாட்டுறது தான். அந்த போர்டு எடுத்து இந்த போர்டு எடுத்துகிட்டு அந்த கிளிப்பை பொறுத்து. இதான் ஆண்டனா ஒயர். இந்த ஆண்டனா ஒயரில் இருந்தால் உங்களுக்கு சிக்னல்ஸ்லாம் போகுது, இந்த டவர் காமிக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம். இன்னொரு ஸ்ட்ரிப்பு மாதிரி ஒன்று நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்தால் உங்களுக்கு மைக்கில் இருந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் அதில் போகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர் எலக்ட்ரிக்கல் சிக்னல் போகும், சார்ஜிங் எலக்ட்ரிக் சிக்னல் போகும், எல்லாமே அந்த ஸ்ட்ரிப் வழியாக தான் போகும். அதுக்கப்புறம் நார்மல் டவர்ஸ்லாம் அந்த ஆண்டனா ஒயர் மூலமாக போகும். இப்போ இந்த சப்போர்டை சேஞ்ச் பண்ணிடலாம். மேலே இருக்கிறது வந்து மதர் போர்டுன்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறது வந்து சப் போர்டுன்னு சொல்லுவோம், அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா கடையில் கேட்கும்போது சப் போர்டு தான் கேட்போம், இல்லைனா சார்ஜிங் போர்டு கூட கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, லைட்டாக அதை ப்ரெஷ் கொடுத்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா நம்ம ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் எதான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆண்டனா ஒயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே என்ன சி டைப், இது மைக்ரோ டைப்பில் சி டைப். ஓகே, இதை லைட்டாக ஒரு ப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா போதும், உள்ளே கரெக்டாக சிட் ஆகிடும். சிட் ஆகிடுச்சான்னு பார்த்துங்க, ஏன்னா சிட் ஆகலாம் உங்களுக்கு பேக் டோர் வந்து க்ளோஸ் பண்ணும்போது சரியாக சிட் ஆகாது, கொஞ்சம் கேப் தெரியும், அதனால். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ சார்ஜர் தான் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சார்ஜர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, கேபிளை வந்து இப்போ நம்ம கனெக்ட் பண்ணலாம். சி டைப். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஏறுது, வைப்ரேட் ஆகிடுச்சு ஃபோனு.
இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பட் ஆனால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஓகே, இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஏறது தெரியும். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ லாக் பண்ணிவிட்டேன். லாக் பண்ணிட்டு சார்ஜ் போட்டேன், கீழே சார்ஜிங் காமிக்குதா? ஏன்னா அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் போடும்போது மேலே தான் சிம்பிள் காமிக்கும், கீழே சிம்பிள் காமிக்காது. இப்போ வந்து நான் லாக் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். லாக் ஸ்க்ரீனில் காமிக்கும் போது சார்ஜிங் காமிக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஜஸ்ட்டு இந்த கிளிப் மாதிரி இருக்கும், அதை தூக்கி இதை மாட்ட வேண்டியது தான், அவ்வளோதான். ஸ்பேர் எல்லாமே நம்மளுக்கு ஆர்டினரி மொபைல் ஷாப்லேயே கிடைக்கும். அப்படிலாம் உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் எது ஃபேமஸான கடையோ அங்கே நீங்கள் கேட்டாவே தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஓகே, இது அப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை விட இன்னொரு வேலை இருக்குது, நம்ம அதை பார்ப்போம். நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்யும். நெக்ஸ்ட் வந்து கேமராவில் வந்து ஃப்ளாஷ் ஒர்க் ஆகும், இல்லை ஒர்க் ஆகாமல் போயிடும். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணோன்னே கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணுறது. வர வீடியோவில் இன்னும் நம்ம பெஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்னும் ஈஸியாக உங்களுக்கு எப்படி நான் கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறேன். இல்லை வேறு எதனா உங்களுக்கு வீடியோ வேணால் கேளுங்க, நான் அதையும் மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.